வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு கேரட் சேர்த்து ரைஸ் செய்திருக்கிறேன். நாங்கள் எப்படி செய்கிறோன்றதை பார்ப்போம். சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டாக சீரகம் சேர்த்துருக்கேன். அதனோட கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து லேசாக கொஞ்சம் இதை வதங்க விடுவோம். வெங்காயம் வதங்கட்டும். நிறைய பேர் எங்களோட காணொளி பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெங்காயம் வதங்கின பிறகு நான் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மசாலாத்தூள், மிளகுத்தூள் சேர்க்குறேன். அதையும் அந்த எண்ணெயோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணினா தான் நல்லா இருக்கும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு துருவி வச்சிருக்கிற கேரட், நான் 2 கேரட் சேர்த்துருக்கேன், 3 கேரட் சேர்த்துருக்குறேன். அந்த கேரட்டையும் சேர்த்து அப்படியே நாங்கள் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணுவோம். கேரட் நல்லா வதங்கோட மட்டும் தேவையில்லை, அரைப்பதமாக வதங்கினாலே போதும். கேரட் சாப்பிட்றது நல்லது, அதுவும் கொஞ்சம் அரைப்பதமாக இருக்கிறது நல்லது. கேரட் லேசாக வதங்க விட்டுட்டு மேலுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். மேலால் உப்பையும் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு நான் 3 முட்டை அவிச்செடுத்து துருவி எடுத்துருக்கிறேன். 3 முட்டை அதையும் அந்த கேரட்டோடு சேர்ப்போம். இது அவசரத்துக்கு நாங்கள் கறி ஒன்றும் சமைக்கலாட்டி டக்குண்டு இப்படி கேரட்டை துருவி போட்டு முட்டையும் அவிச்சு போட்டு சிம்பிளாக டக்குண்டு ஒரு சாப்பாடு நாங்கள் செய்து கொடுக்கலாம். முட்டையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி போட்டு நான் பாசுமதி ரைஸ் வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 3 பேருக்கு போதுமான அளவு. இப்போ அந்த ரைஸையும் நாங்கள் அதனோட சேர்த்து கொஞ்சம் கிளறி விடுவோம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். சிம்பிளாக கேரட் ரைஸ் செய்தாச்சு. பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எங்களோட காணொளி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்த்தா அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரைஸ் செய்து முடிஞ்சு. ஒரு ஹெல்த்தியான உணவு தான். கேரட் சாப்பிட்றது மிகவும் நல்லது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் நாங்கள் காஜு, ப்ளம்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இன்றைக்கு நான் மட்டன் குழம்பு இருக்குது, அதோட சாப்பிட போகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.